வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். டிஎம்டிகே இங்க டிஎம்கே பக்கம் போனதுனால ஓபிஎஸ்ஐயும் ராமதாஸையும் எடுக்க வேண்டிய கட்டாயம் இவருக்கு இபிஎஸ்க்கு வந்திருக்கா? தெரிலங்க, அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. எந்த கட்டாயமே இல்லாத மாதிரி இருக்கிறாரு அவரு. ரிலாக்ஸா இருக்கிறாரு. அது அவர் பண்றதும் கொஞ்சம் ஐ திங்க் ஹி இஸ் ஆல்சோ லூசிங் அவுட் ஆஃப் டைம். டைம் நேரம் விரயமாகுதுன்றது எல்லாருக்கும் இருக்கிறது. கடைசி லெக்ல வந்து யார் யார் இருக்கிறாங்களோ முடிச்சுட்டு அவங்க வந்து அடுத்த ஃபார்மேஷன். அவருக்கு தான் சிஎம் ஆக வேண்டிய ஒரு கம்பல்ஷன் இருக்கு. ஆர்எல்ஸ் அவரோட பொசிஷனை ரீடைன் பண்ண வேண்டிய கம்பல்ஷன் அவனுக்கு தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் தேர்தலில் வந்து நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியங்க. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. ஐ திங்க் இப்போ இந்த டிஎம்டிக்கு முடிஞ்சிச்சு இல்லைங்களா? இப்போ மைண்டில் வந்து மேபி ஃப்ரீ ஆகும். இப்போது நீங்கள் கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, உங்கள் ரேம் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. 10 GB உங்கள் கம்ப்யூட்டரோட கெப்பாசிட்டி 10 GBயில் வந்து 9.8 GB இருக்கும்போது உங்களால் இது பண்ண முடியாது. இப்போ டிஎம்டிகே உள்ளே வந்தால் எங்கே ஃபிட் பண்ணுறதுன்னு ரேம் பிரச்சனை வந்திருக்கும். இப்போ டிஎம்டிகே ஓகே ஒரு ஒரு 0.5 GB டெலிட் பண்ணிட்டா இப்போ 9 ரேம் ஆகி போகணும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் அவங்கள பொறுத்தவரை இப்போ இதுக்கப்புறமாச்சும் ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு சாய்ஸ் முடிஞ்சிச்சு. அன்புமணி ராமதாஸ் முடிஞ்சிச்சு. பெரிய ராமதாஸ் வந்தால் விசிக்கு போயிடுவேன்றாரு. அதனால் அங்கே அந்த டோரு க்ளோஸ்டு. அதனால் அவரது அங்கே ஆப்ஷன் இல்லை. ஸோ இப்போ ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை இங்கேயுமே வந்து பார்த்ததுக்கு இல்லைங்க வேண்டாங்க சிக்கல் வரும்ன்ற மாதிரி சொல்லி அம்ச மாதிரி. இப்போ என்ன கேட்டால் இதுக்கப்புறமா வந்து இருக்கிறது ஒருத்தர் வெறும் ஓபிஎஸ் அவர்கள் வண்டி தான், வேறு யாரும் இதுக்கப்புறம் ஆப்ஷன் இல்லை. ஐயா ராமதாஸ்க்கு வந்து பெரியவருக்கு வந்து மருத்துவருக்கு அவர் பனையூரில் திறந்துட்டு தான் இருக்குது கதவு. மற்றவங்களுக்கு ஏழை பாழைகள் போனால் தான் கதவு திறக்காது, பெரிய கட்சியிலேருந்து போனாலாம் திறக்கும். அதனால் விஜய் சாருக்கு வந்து அவருக்கும் நிறைய சீனியர்ஸ் தேவை, பழைய அரசியல்வாதிகள் தேவை அவருக்கு. நான் அனுபவம் கம்மி. இப்போ வயசான இப்போ பண்ருட்டியார் கூட அநேகமாக அவர் அவங்கள தான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு போயிருப்பார். அதுக்கு தான் கட்சியை தொடங்கியிருக்கோம். அதாவது இதெல்லாம் வந்து பழைய டெக்னிக். ரொம்ப எம்ஜிஆர் பேரில் கட்சி ஆரம்பிச்சுன்னு வர்றது, கலைஞர் அவர்கள் இதெல்லாம் வந்து கலைஞரே இதெல்லாம் பண்ணி காட்டியிருக்கிறாரு நிறைய பேருக்கு. காங்கிரஸ் இப்போ அநேகமாக தேவைப்பட்டால் காங்கிரஸ்க்கு 30 சீட்டு கேட்குறாங்க. ஒருங்கிணைந்த காங்கிரஸ்க்கு உடச்சி விட்டு 5 சீட்டு குத்த மிச்சம், 5 சீட்டு மிச்சம் தானே. இப்படி கூட யோசிக்கலாம். ஏன் புதுசாக ஒரு காங்கிரஸ் வரக்கூடாது? காமராஜ் காங்கிரஸ் நல்லா இருக்குல்ல, பேர் ஆல்ரெடி வரலாறு இருக்கு. அப்படி வரலாறு இருக்குது. சரி, வேறு எதனா காங்கிரஸ் கேளுங்க. இல்லை சுதந்திர காங்கிரஸ், இல்லை எதனா ஒரு காங்கிரஸ்னு இருந்தால் போதும். இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ்னு இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு காங்கிரஸ் ஆரம்பிச்சு அப்போ ஈவாவேலுக்கிட்ட சிறப்பாக செய்தல் இதையும் சுவாமிகள் இதையும் நீங்களே பண்ணி விட்டுட்டால் என்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும். காங்கிரஸ் கட்சியை பிளவுபடுத்தி ஒரு பாதி நமக்கும் இன்னொரு பாதி அவர்களுக்கும் சென்று விட்டோம். ஏன்னா ஐ திங்க் சிஎம்எஸ் ஆல்ரெடி சென்ட் அ மெசேஜ் டு காங்கிரஸ் பை இன்வைட்டிங் டிஎம்டிகே. இது கிரீஷ் சோடங்கர்லாம் இப்போ ரசகுல்லா சாப்பிட்ட மாதிரியா இருக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கு. என்னடா இது நம்மளது வந்து இப்படி ஈத்துன போகுது, நம்ம பேசுகிறோன்றோம். காங்கிரஸோ இல்லை கிரீஷ் சோடங்கரோ ஈவன் ராகுலோ வந்து டிஎம்கேவையோ ஸ்டாலினையோ கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா? ப்ரெஷர் கொடுத்தா வலிக்கு வந்துருவாங்கன்ட்டு. ப்ரெஷர் கொடுத்தா திருப்பி கொடுப்பாங்கன்றது தெரியல. காங்கிரஸ் கட்சி ஒருவேளை சீட்டு எண்ணிக்கையை அந்த பேரத்தை ஏற்றாமல் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னா இந்த நேரம் குழு வந்து சீட்டு உறுதியாயிருக்கும். டிஎம்டிகேக்கு ஆப்ஷன் இல்லாமல் இவங்களுக்குள்ள பிரிச்சிருக்கலாம். இப்போ 8ல் 10 சீட்டு கொடுப்பாங்க. இப்போ அதை வந்து ஒரு கட்சிக்கு ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா காங்கிரஸ் கொண்டு மேபி ஒரு 5 சீட்டை திமுகவோட கூட்டிலேருந்து கொடுத்துட்டு இந்த டிஎம்கேக்கு ஒதுக்க போகிற ஒரு 8 சீட்டையோ 10 சீட்டையோ அது எத்தனையும் தெரியல, மினிமம் 10 இருக்குன்றது என்னோட புரிதல். 10 இருக்குன்னா ஆளு ஒவ்வொன்றை கொடுத்துட்டு போன வாட்டி கேட்டதோட ஒன்று கொடுத்துட்டேன், என்னை போட்டு வம்பு பண்ணாதீங்க. 234 தான் இருக்குது, என் கோட்டாலேருந்து தான் எடுத்து கொடுத்துருக்குறேன். கமல் வேற வந்திருக்கிறாப்புல, எங்களது கம்மி பண்ணி தான் கொடுக்குறேன். அதனால் தயவு செய்து வாங்கிட்டு போயிடுங்க. இப்போ பஸ்ஸு வந்து ஃபுல்லு. இப்போ எப்படின்னா அண்ணாரிவளம் பஸ்ஸு விசில் ஊதுன உடனே எப்போ முதல்ல சீக்கிரம் போப்பா. ஏன்னா சீட் ஷேரிங் நம்பர் முக்கியம், சீட்டு முக்கியம், தொகுதி முக்கியம். 8 சீட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க தர்மபுரியில் 2, சேலத்தில் 2, கோயம்புத்தூரில் 4. இதுக்கு நீ வாங்கினே வராமல் இருந்திருக்கலாம். அப்படி இப்போ இங்கே அதிமுக கூட்டணி புதுசாக ஒருத்தர் வராரு, 8 சீட் நான் எங்கண்ணா? சென்னையில் 3, திருவள்ளூரில் 2, கன்னியாகுமரியில் 2, 4, 2, 8 சீட்டு தான் எடுத்துகிட்டு போங்க. 8ஓ இல்லை ஒரு 10ஓ ஃபுல்லாக எப்படி கொடுத்தா இது நீ கொடுக்காமலே இருக்கலாமேப்பா. கன்னியாகுமரியில் போய் நாங்கள் என்ன பண்ண மாதிரி இதெல்லாம் இப்போ சிக்கல். இப்போ என்னன்னா அந்த சீட் ஷேரிங் ஆரம்பித்த உடனே திப்பின்னு ஓட வேண்டிய கட்டாயத்தில் ஸ்டாலின் அவர்கள் இப்போ என்ன உங்களுக்கெல்லாம் குழு போடணும்,
சீட்டை பேசணும் அவ்வளோதானே. இப்போ பாருங்க இதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பீடு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணியிருக்காரு. இது 2 பேருக்குமே ஒரு கணக்கு தெரியுது. அவங்க ஒரு மேக்ஸ் போடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு கணக்கு போட்டு தான் நவுத்துறாரு. என்ன அதிகமாக பேசு பொருள் ஆகிறதெல்லாம் பேசுறது கிடையாது. ஸ்டாலின் அவர்களும் வந்து ஒரு கணக்கு போடுறாரு. முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் அது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு அதை பற்றி அதிகமாக பேசு பொருள் ஆகுது. மீடியாவோட பர்செப்ஷனில் ஸ்டாலின் அவர்கள் முந்துகிறார், அஹெடாக இருக்கார். மீடியாவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமின்னும் போது அந்த சப்போர்ட்டோ இல்லை அந்த கட்சிக்கு உண்டான முக்கியத்துவம் என்பது ஃபர்ஸ்ட்லேருந்தே கொடுக்குறது கிடையாது. அந்த இதே வந்து டிடிவி தினகரனோ ஓபிஎஸோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அன்றைக்கி அதிகமாக பேசப்பட்டது. இன்னைக்கு அதிமுகவோட பிரச்சாரம் இல்லை அவங்க ஒரு சில விஷயங்கள் கேட்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா பர்செப்ஷன் வாரில் கொஞ்சம் வீக்காக இருக்கு. பர்செப்ஷன் வாரில் திமுக முன்னாடி இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. சரி, பர்செப்ஷனை வைத்து ஒன்றியே ஜெயிக்க முடியும் தேர்தல். பர்செப்ஷனில் உண்மையிலே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா எந்த கட்சி வந்தாலும் சேர்த்துக்கிறது, யார் வந்தாலும் சேர்த்துக்கிறது. சமீபத்தில் டிடிவி தினகரன் புள்ள பிடிக்கிறாங்கன்ட்டே சொல்லிட்டாரு டிஎம்கேவை. என்னங்க அவர் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை அவர் கூட்டணியெல்லாம் ரைட்டு, புள்ள பிடிக்கிற மாதிரி எல்லாரையும் போய் பிடிச்சின்னுக்கிறாரு ஒவ்வொருத்தரா. இவ்வளோ இப்போ 5 வருஷம் ஆண்டும் வந்து நம்பிக்கை வரல, ஒரு தைரியம் வரல. தனியாக நிற்கிறதுக்கு அம்மா வந்து தனியாக நின்று காட்டினாங்க. நான் தனியாக நின்னேன், நான் தோத்தேன், ஆனால் தனியாக நின்னேன், என்னை நம்பி நான் நின்னேன். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்குது. சும்மா வெளியில் வந்து உங்ககிட்டலாம் வந்து பத்திரிகையாளர்லாம் கையில் போட்டுக்கிட்டு இவருக்குலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேர்காணலில் பத்திரிகையாளர்கிட்ட டிடிவி தினகரன் அதை வந்து ஒரு குற்றச்சாட்டாகவே வச்சுட்டு இருந்தார். அளவுக்கு அதிகமான கூட்டணியை சேர்த்துட்டே போகிறாங்க டிஎம்கே. அது எதுக்கு சேர்க்குறாங்க, அதை வைத்து அவர் ஆடக்கூடிய ஆட்டம் என்னன்றது தெரியல. பட் ஆனால் அவர் ஒரு கணக்கு போடுறார். ஈ இஸ் வெரி கிளியர் அண்ட் வெரி கிளவர். அவருக்கு அதுக்கு ஒரு கணக்கு கால்குலேஷனுக்கு அதே கால்குலேஷன் இபிஎஸும் போடுறாரு. யார் வேணும் யார் வேணாம், யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றதுல இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு நான் நினைக்கிறேன் மைக்ரோ மானிட்டரிங்கில் அதான் இவங்க 2 பேருமே வந்து அந்த 1-2 பொசிஷனில் இவங்க தான் இருக்கிறாங்க, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. அதனால் அவங்க வந்து அந்த கட்சியினுடைய சீட்ஸை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. சார், ஆக்சுவலி பிரேமலதா வந்து பிஜேபி கூட எதுவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்களா? ஏன்னா இப்போ டிஎம்கே கூட போனதுக்கு ஏடிஎம்கே எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணலாம். ஆனால் பாஜக இம்மீடியட்டாக கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது அப்படின்ட்டு விஜயகாந்த் வந்து கலைஞரை விமர்சித்த வீடியோக்களெல்லாம் இம்மீடியட்டாக ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பக்கம் பேச்சுவார்த்தையில் இருந்தவங்க யூ-டர்ன் அடிச்சு இங்கே வந்துட்டாங்களா? அதாவதுங்க, அரசியலில் எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க. அது வந்து நம்ம ரொம்ப நேரத்தில் அதாவது அறிவாலயம் போக வேண்டியவங்க யூ-டர்ன் அடிச்சு அவை சண்முகம் சாலையும், அவை சண்முகம் சாலையில் நைட்டு கன்ஃபார்ம் பண்ணவங்க மறுநாள் அறிவாலயம்லாம் போனது நடந்திருக்கு. இது அது மாதிரி ஆயிருக்கலாம். இப்போது 2 நாளைக்கு முன்னாடி கேட்டால் ஒரு தெளிவற்ற தன்மை, தெளிவில்லாத தன்மை பிரேமலதா அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை வந்து இதுக்கு மேலே நம்ம வியூவெல்லாம் பேசுறதுக்கு இல்லை, கண்ணில் பார்க்கறது தான் ப்ரூஃப். வாட் யூ சி இஸ் ப்ரூஃப். இன்னைக்கு டிஎம்கேவோட சீல் ஆகிப்போச்சு. மற்றபடி சத்தம் அதிகமாகும், கள வேலை குறைவாகவும் இருந்தால் அது தேசிய கட்சி. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி தானே, சவுண்டு பயங்கரமாக வருது இல்லைங்களா, ஆனால் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அப்போது ஓகே, ரொம்ப சத்தம் வந்து சுத்தமாக ஆக்ஷனே இல்லாமல் இருந்தால் அது காங்கிரஸ், அவங்களும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அது இவங்க கூட வந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, பிஜேபி இல்லை அதிமுக எங்கள் கூட வந்து நாங்கள் வெற்றி எங்கள் கூட வரனா அந்த பழம் புளிக்கும், அது வந்து ஒன்றும் புண்ணியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்லுவாங்க. இது டிப்பிக்கல் பாலிடிக்ஸ். ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு. ஆன்மா நியாயப்படி பார்த்தா விஜயகாந்த் சாரோட ஆன்மா உங்கள் யாரையுமே மன்னிக்காது. அவரோட ஆன்மா அது மாதிரியான ஆன்மா. ஒரு தைரியமாக தனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லி அரசியல் பண்ணவர். எதனால் இந்த கூட்டணி, எதனால் நான் கூட்டணி போகலன்றதை வெளிப்படையாக முன்கூட்டியே சொல்லிட்டு வியூகம் அமைச்சர். கடைசி நேரத்தில் இங்கே எவ்வளோ கொடுப்பாங்க சீட்டு, அங்கே எவ்வளோ கொடுப்பாங்க, அங்கே என்ன நடக்கும், இங்கே என்ன கிடைக்கும், அப்படியெல்லாம் ஒரு நாளும் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு ஃபோர்ஸாக அவரை நம்பி 4 பேர் வந்து பார்த்த மாதிரி இருந்திருக்கு. அதுவும் அவர் டிசைடிங் பொசிஷனில் இருந்தார். இன்னைக்கு வந்து ஒரு சிலருக்கு உண்மையிலே வந்து டிஎம்டிகேல வந்து டிஎம்கே மேலே கோபம் இருக்கும், அதே மாதிரி மாறி இருக்கும். என்னென்னா அந்த காலத்தில் அரசியல் அப்படிலாம் இருந்துச்சு. பார்க்கணும் இது எப்படி மக்கள் இதை எப்படி ஏற்றுக்குருவாங்கன்னு பார்க்கணும், ஜெல்லாகுதா அப்படின்றது பார்க்கணும். என்ன கேட்டால் டிஎம்டிகே ஜெல்லாகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மற்றபடி ஒரு மிகப்பெரிய கட்சி ஒரு பெரிய இம்பாக்ட், ஒரு 8% வாக்கு இல்லை ஒரு 6% வாக்கு எடுத்துகிட்டு வந்து அப்படியே திருப்புவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். போன வாட்டி 43, 45னா 45.5, 45க்கும் 45.5க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, முதல்வர் என்ன நினைக்கிறாருன்னா போட்டி கடுமையாக இருக்குன்றதை உணர்றாரு. அதுதான் லெசன். நம்ம வந்து திமுக வந்து ஸ்ட்ராங்கில் இருக்குது, பொசிஷனில் இருக்குது, ஆட்சியில் இருக்கோம். அதனால் ஏன்னா அந்த கட்சி 2 வாட்டி தோத்ததெல்லாம் அவர் பார்த்துருக்குறாரு.
சின்ன வயசில் கேட்டுருப்பார். அதிமுக கிட்ட எப்படி எம்ஜிஆர் கிட்ட அடிக்கடி தோத்தாங்க, அம்மையார் கிட்ட தோத்தாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்க, அம்மையார் ஜெயலலிதா இல்லை, அதனால் அதிமுக பழைய வாட்டி இருக்காதுன்றது எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அப்படி லூஸில் விடல. ஹி இஸ் நாட் டேக்கிங் எனி சான்சஸ். அதனால அந்த அலையன்ஸை வந்து அந்தளவுக்கு ஒரு பாதுகாக்கிறார். ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தாவேகா கிட்ட போகுது அப்படின்னா அது இன்னொரு தலைப்பு, நம்ம அதை அப்புறமா தான் பார்க்கணும். போனால் தான் எதுவுமே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பேசுறதை விட்டு வாட் வி see should be proof. அதுக்கப்புறமா தான் அது திங்க் பண்ணும். இப்போ ஏடிஎம்கே கூட பிஜேபி இருக்கிறதுனால அந்த சின்ன சின்ன முஸ்லீம் பார்ட்டிஸ்க்குலாம் இன்னொரு ஆப்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் டிஎம்கே கிட்டே சார்ந்து இருக்க வேண்டிய. இல்லை அப்படிலாம் இல்லை. பனையூரில் அவ்வளோ பெரிய கட்சி இருக்குது. அங்கே போனால் வைப்பு பண்ணலாம், சாங்கு போடலாம், இளம் வாக்காளர்கள் அப்படியே பயங்கரமாக கொத்தார். 40% ஓட்டு இருக்குது சார். நீங்கள் என்ன சார் 40 கூட முஸ்லீம் கட்சிகள் ஒரு 4% வச்சுக்கோங்க. 40 நல்லா இருக்குல்ல, இல்லை 40. உங்களுக்கு என்ன சமூக நீதி வேணும், ரைட்டா? மோடி அவர்களை எதிர்க்கணும், ரைட்டுங்களா? அங்கே போனால் ஆட்சி அதிகாரத்துலலாம் பங்கு தருவார். அதனால் யார் யாருக்கெல்லாம் நிறைய சீட்டு வேணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுமோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக 2 நாளாக வந்து தாவேகாக்கு பிரச்சாரம் பண்ணின்னு இருக்கிறேன். தயவு செய்து அங்கே போங்க, கூட்டணியை பலப்படுத்துங்க. நம்மளை நம்பி வருவாங்கல்ல, அவங்கள நம்ம செய்யணும் இல்லை அப்படின்னு சொன்னார்ல, அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? ஏன்னா ஒரு தலைவர், அம்மா பேர் தலைவர் கூப்பிட்டுக்கிறாரு, உலகம் பூரா ரசிகர்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ வியூஸ் கிடைக்கும் உங்களுக்கு? நீங்கள் எதனா பதிவு பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் யாருனா பார்ப்பாங்களா, யூடியூப்பில் பார்ப்பாங்களா? இதே விஜய் அண்ணா கூட நின்னா ஸ்டேஜில் எவ்வளோ நல்லாயிருக்கும். புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க. சமகால அரசியலே புரியல இவங்களுக்கெல்லாம். இந்த பழைய அரசியல்வாதிகளுக்குல்ல சமகால அரசியல் புரியல. இப்போ இன்னொன்று, அமித்ஷா, மோடி அவர்கள்லாம் இனிமேல்ட்டு வந்து ராகுல் காந்தி மாதிரி அவ்வளோ ப்ளீஸ் சொன்னவனா வரேன் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. 1ஆம் தேதி வராருன்னு நினைக்கிறேன் பிரதமர். அப்புறம் திருப்பி 5-6 நாள் கழிச்சு திருப்பி 7ஆம் தேதி என்னமோ, அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் 11. அதாவது வாரம் வர போகிறாரு. யாரு பிரதமர்? எப்படி வர போறாரு? நம்ம யாரு வாரமாச்சு வாங்க, நம்ம ஆசைப்பட்டு கூப்பிட்டது யாரு, கேட்டது யாரு? உங்கள் விஜய். ஆனா நமக்கு யார் வர போறா? வாரம் மோடி வராரு. அப்போ மோடி எவ்வளோ சீரியஸாக இந்த தேர்தல் எடுக்கிறாரு தெரியுதா? இதுதான் உழைப்புன்றது. மோடி அவர்களா பெரிய வசீகரம் இல்லை, எங்கே பிடிக்குமா பிடிக்காதா அதெல்லாம் கிடையாது. கடந்த தேர்தலில் பிடிக்கல, அதுக்கு முன்னாடி தெரியல. இருந்தாலும் என்னை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இதோ உங்கள் மோடி இதோ வருகிறேன் அப்படின்னு வராரு. ஆனால் நம்ம விஜய் சார் என்ன பண்ணுறாரு, ஹலோ நல்லா சாங் போட்டு வைப் பண்ணிருக்கோம், ஒரு வாரம் அரசியல் பண்ணால் 10 நாள் லீவ், ரெஸ்ட்டு. அப்புறமா என்னங்க 10 நாள் ஆயிடுச்சுன்னா, ஹலோ சாரி எக்ஸ்கியூஸ் மீ, பர்மிஷன் கிடைக்கலங்க. மோடி எதிர்கட்சி தலைவர், பிரதமர், அவருக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க, காவல்துறையில் எல்லாம் வாங்குறாங்க 5-3. பிரதமர் மோடியை வேணால் நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் தொண்டர்கிட்டலாம். மோடி நினச்சிருந்தாருன்னா சிபிஐக்கு எல்லாம் சொல்கிறாங்கல்ல, கை முறிக்கிறாங்க பிஜேபி, காலம் முறிக்கிறாங்க. எனக்கடா பிஜேபி வியாபாரம் பண்ணுறது நான் குற்றச்சாட்டு வைப்பேன். ஏன்னா ஊழல் எதுக்குறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஊழல் பண்ணவங்க எல்லாம் எல்லார் கட்சியிலையும் கலராக டிசைனாக சுற்றினுக்கிறாங்க, வெளில தாங்கிறாங்க எல்லாரும். கருப்பு பணம் வச்சுக்கிறவங்க இட்லி தோசை வாங்க போனால் வரியை போட்டு வரியோடு சேர்த்து தான் வாங்கி சாப்பிட்டு வரியை கட்டிட்டு வரோம். பெட்ரோல் டீசல் போனால் வரியை கட்டிட்டு தான் பெட்ரோல் டீசலில் போடுறோம். எங்களெல்லாம் விட்டீங்க, பிடிச்சிக்கிறீங்க, லம்பா விடுறது கிடையாது. ஆனால் அது கருப்பு பணம் வச்சுருக்கவங்க, பிளாக் டிக்கெட்டு, ஊழல் பண்ணவன், கிரனைட்டு பண்ணவன், குவாரியில் பணம் சம்பாதிச்சவன், மண்ணு திருடினவன், டிஸ்டிலரி லிக்கர் வியாபாரம் பண்ணுறவங்களாம் நல்லா சந்தோஷமாக இருக்கான். லாட்ரி சீட்டு வியாபாரம் பண்ணுறவன் சந்தோஷமாக இருக்கான். எல்லாரும் நல்லா இருக்காங்க. இதுதான் போகும்போது பாரத மண் இருக்கும், பாரத மண்ணு நல்லா தான் இருக்குது, நாங்கள் தான் நல்லா இல்லை. எல்லாம் சொல்கிறாங்கல்ல பிஜேபி வந்து அதை பண்ணுது இதை பண்ணு. பிஜேபி தமிழ்நாட்டில் ஒன்றுமே பண்ணல. இதெல்லாம் எடுத்துக்காட்டு என்ன பண்ணிட்டாங்க இப்போ. ஆனால் அவங்களால முடியாது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், பிஜேபி வந்து இங்கே ஒரு செத்த பாம்பு. பிஜேபி கிட்ட அப்படியே மாட்டிக்கும். ஏப்பா டிஎம்டிகே கூட அவங்களால கூட்டணி பேசி கூட எடுத்துன்னு வர முடியல. அதுதான் அவங்க அந்த கெப்பாசிட்டி. டிடிவி தினகரன் வந்து அவங்க தான் வளர்ச்சி எடுத்துன்னு வந்தாங்கன்னா, ஏன் டிடிவி தினகரனுக்கு அவருக்கு சொந்தமாக சிந்தனை இல்லையா? எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, யாருன்னா போய் அறிவாலயம் பக்கம் சேர்ந்தீங்கன்னா அம்மாவோட ஆன்மா மன்னிக்காதுன்னு திருப்பி விட்டுருவாப்புல. முடிஞ்சு போச்சா? அது ஆன்மா அரசியல் ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில். ஆன்மா அரசியல், தியான அரசியல், இதை புரிஞ்சுக்கணும். காசுக்கு ஓட்டு. இப்போ அங்கே போய் மகா சிவராத்திரியில் எல்லாம் உட்காந்து அப்படியே தியானம் பண்ணாங்க. கண்ணு திறந்து பார்த்தோம்னா ஒரு தெளிவு, ஒரு ஒளிமயம் அண்ணா அறிவாலயம் தெரியுது. தியானம் பண்ண உடனே தியானத்துக்கு முன்னாடி கிளாரிட்டி இல்லை. அப்போ எல்லாமே சாமி கும்பிட்டு தியானம் பண்ணால் ஒளி பிறக்குது. அதேமாதிரி ஒரு காலத்தில் ஒருத்தரும் தியானம் பண்ணி பார்த்தாரு, திறந்து பார்த்தா ஆட்சி போயிடுச்சு. அது ஐயோ ஓபிஎஸ். அப்போ எல்லாமே தியான அரசியல் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியம். இப்போ இனிமேல்ட்டு அரசியல் ஆளுமைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கூட்டணி அமையலைன்னா எங்கே போகணும்? தியானம், ஈசா யோகா போகணும். போயிட்டு
டான்ஸ்லாம் நைட் ஆட்டு தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட்டணி அமைஞ்சிரும். இது ஒரு ஷார்ட் டிப்ஸு. அதனால் அவர் இப்போ இபிஎஸ் என்ன சொல்கிறாரு, யாரெல்லாம் இப்போ வரல, இப்போ ஆல்ரெடி டிடி தினகரன் ஆரம்பிச்சிட்டாரு. ஓபிஎஸ் வந்து போய் நீங்கள் அங்கே சேர்ந்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களாலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களாலும், அம்மாவோட வாரிசுகளாலையும், எம்ஜிஆரோட வாரிசுகளாலும் நீங்கள் அடையாளம் காணப்படுவீர். நீங்கள் யார் என்பதை மக்கள் பார்க்குறாங்க. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.